Taste the Daily. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரி விழுப்புரம் நகராட்சி திடல் எதிரே அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் அண்மையில் தாக்கிய பெஞ்சல் புயலால் கடும் சேதம் ஏற்பட்டது. அதே நேரத்தில் தீயசக்தி திமுக அரசு முன்னறிவிப்பின்றி சாத்தனூர் அணையிலிருந்து 1,68,000 கன அடி நீர் திறந்து விட்டதாலும் விழுப்புரம் மாவட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதையடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி, முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஆகியோர் புயல் பாதிப்பிற்குள்ளான பகுதிகளை நேரடியாக பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணப் பொருட்களை வழங்கினர். அதன் பிறகே கும்பகர்ண தூக்கத்திலிருந்து விழித்த ஸ்டாலின் அரசு பெயரளவிற்கு நிவாரணம் வழங்கும் போட்டோ ஷூட் நடத்திவிட்டு மீண்டும் குரட்டை விட்டது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், பாதிப்பு விவரங்களை முழுமையாக கணக்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக சார்பில் விழுப்புரம் நகராட்சி திடல் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டம் இது போராட்டம். வெள்ளத்தால் பாதித்த மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நிவாரணம் வழங்க, நிவாரணம் வழங்க. ஸ்டாலின் அரசு, ஸ்டாலின் அரசு, திறனியற்ற திமுக அரசு, இழப்பீடு வழங்க, இழப்பீடு வழங்க. வீட்டை இழந்து தவிக்கும் மக்களுக்கு இழப்பீடு வழங்க. அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தலைமையில் நடைபெற்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சக்கரபாணி, அர்ஜுனன், முன்னாள் மத்திய அமைச்சர் செஞ்சி ராமச்சந்திரன், மாவட்ட, ஒன்றிய, பேரூர், நகர கழக நிர்வாகிகள், பல்வேறு அணி செயலாளர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று விடியா அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.